என்னது, திருவண்ணாமலையா இந்த நாளில் கிரிவலம் சுற்றக்கூடாதா? என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னு இந்த தலைப்பை பார்த்ததுமே என்னடா ஒரே குழப்பமாக இருக்குது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறீங்களா நண்பர்களே? எல்லா நாளும் நல்ல நாள் தாங்க. நாள் என்ன செய்யும், கோள் என்ன செய்யும். ஆனால் நம்ம மனிதர்கள் தான் தன்னுடைய வசதிக்காக இந்த நாள் கெட்ட நாள், அந்த நாள் நல்ல நாள்னு என்னத்தையோ ஒன்று பிரித்து வச்சுக்கிட்டு செயல்படுத்திட்டு இருக்கிறாங்க. திருவண்ணாமலையை கிரிவலம் செய்ய பெரும் உகந்த நாள் எதுன்னு கேட்டிங்கன்னா பௌர்ணமி தான். அது எல்லாருக்கும் தெரியும். அப்போ என்ன இந்த தலைப்பு, இந்த நாளில் சுற்றக்கூடாதுன்னு சொல்லி? அப்போ நிறைய பேர் யோசிச்சிருப்பீங்க, பௌர்ணமினா அதுக்கு ஆப்போசிட் என்ன நாள்? 15 நாள் கழித்து வரக்கூடிய அமாவாசை தினம். ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க, அமாவாசையில் எதுவும் செய்யாதீங்க, அது இறந்தவர்கள் தினம், அதனால் நல்லது கெட்டது எதுவும் செய்யக்கூடாதுன்னு கிராமத்தில் சொல்லி வச்சுருப்பாங்க. சரி, நல்லது செய்ய வேண்டாம், இறந்தவர்களுடைய தினம் தானே, அவங்கள வணங்கினா நமக்கு புண்ணியம் கிடைக்கும்ல, அதுக்கு தானே அமாவாசை தினம். அப்போ இறந்தவர்கள் எடுத்துக்கிட்டோம்னா சித்தர்கள், ஞானிகள், அவர்கள்லாம் ஜீவ சமாதி அடைந்தவர்கள். அந்த அமாவாசை நாளில் தான் அவங்க பெரும் பலத்தோட சக்தியுடன் ஜீவ சமாதியிலேருந்து வெளியே வருவாங்க. அப்படிப்பட்ட ஞானிகளும் சித்தர்களும் திருவண்ணாமலையை சுற்றி தங்கள் உறைவிடத்தை அமைத்திருக்கிறார்களே. அப்ப அமாவாசை தினமன்று அவர்கள் பெரும் சக்தியுடன் எழுந்து அண்ணாமலையாரை அந்த கிரிவலமா மலையை சுற்றி வருவாங்க. அப்ப அந்த வேளையில நாமளும் அவங்களோட சேர்ந்து கிரிவலம் சுற்றி வந்தோம்னா அந்த ஞானிகளுடைய அருளும் நமக்கு கிடைக்கும் என்பதில் ஐயமில்லை. திருவண்ணாமலை கிரிவலம் செய்வதால் பல நன்மைகள் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. அதே போல அமாவாசை தினங்கள்ல கிரிவலம் செய்வதால சிறப்பு கிடைக்கும் என்பது மிக மிக நம்பிக்கையாக இருக்கிறது. ஏனென்றால் ஜீவ சமாதி அடைந்த சித்தர்களின் ஆசீர்வாதமும் குருவின் திருவருளும் இறைவனின் திருவருளும் ஒரே சமயத்தில் கிடைக்கும் நாள்தான் அமாவாசை தினம். எனவே அன்பர்களே, எல்லா நாட்களிலும் கிரிவலம் செய்வது மிக புண்ணியம் தரும். அதே போல சக்தி வாய்ந்த சித்தர்கள், ஜீவ சமாதி அடைந்த சித்தர்களுடைய ஆசீர்வாதம் வேணும்னு நினைக்கிறவங்க அமாவாசை தினங்களில் போய் திருவண்ணாமலையை கிரிவலம் சுற்றி வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்பிக்கையாக செஞ்சு பாருங்க. நன்றி, வணக்கம்.